Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே MCXங்கிறது ஒரு கிராஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர், காப்பர் ஸோ எல்லாமே நமக்கு ஒரு கிராஷ் தான். ஸோ எல்லாமே ஒரு பக்கம் போனால் கூட நேச்சுரல் கேஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நேச்சுரல் கேஸை அவ்வளோ சீக்கிரம் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ க்ரூட் ஆயில் ஒரு 295 பாயிண்ட்ஸ் பக்கம், 295 கிடையாது, கிட்டத்தட்ட 6954 ஒரு 300 பாயிண்ட் பக்கம் நமக்கு டவுன் ஆயிருக்கு. கோல்டு, சில்வர் எல்லாமே ஒரு கிராஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த கிராஷுக்கு மெயின் ரீசன் ஸோ அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு இனிமேல் போர் நடத்துறதுக்கான ஒரு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு போல், ஒரு எலெக்ஷன் மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதில் அதிகபட்சமான ஓட் பார்த்தீங்கன்னா ஸோ அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. ட்ரம்ப்புக்கு ஆப்போசிஷனாக தான் ஸோ இந்த ஓட் ஃபைல் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதன் மூலயமா ட்ரம்ப்போட பவர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி 2 டைம்ஸ் இதே மாதிரி தான் டேரிஃபும் ஃபெயில் ஆயிருக்கு, H1B விசாலையும் ஃபெயில் ஆயிருக்கு. இப்போ தேர்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ இதன் மூலயமா நமக்கு கோல்டு, சில்வர் எல்லாமே இறங்கியிருக்கு. ஒரு போர் ஒரு நிறுத்தறதுக்கான, ஒரு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு அறிகுறியாக தெரிஞ்சதுனால நமக்கு கோல்டு, சில்வரு, க்ரூட் ஆயில் எல்லாமே கிராஷ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஏதாவது கொஞ்சமாச்சும் ரெக்கவரி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா யூஎஸ் ஆயில் இப்போ -$0.22 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு கிராஷ்ல இருக்கிறனால ஸோ கம்ப்ளீட்டாக இன்னும் கொஞ்சம் இறங்கலாம். இருந்தாலுமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரான் ஷிப்புக்கு ஒரு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ஃபீஸை கலெக்ட் பண்ண விட முடியாது. ஸோ இவங்க கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாடுமே கப்பல்களுக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அதிகமாகவும் மறுபடியும் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப ஏதாவது டிமாண்டு கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலுமே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் படி இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் யூஎஸ் ஆயில் நமக்கு எஸ்டர்டேவோட லோவையும் பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் பார்க்கறத விட நம்ம க்ரூட் ஆயிலில் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். ஸோ க்ரூட் ஆயிலில் மட்டும் கிடையாது, கோல்டு, சில்வர் எல்லாத்துலேயுமே நான் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, அதாவது பிவோட் பாயிண்ட்டை தான் ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கேன். ஏன்னா எஸ்டர்டே ஒரு நல்ல ஃபால் இருக்கிறப்ப ஸோ கண்டிப்பாக ஒரு பிவோட் பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டர்டே லோக்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ க்ரூட் ஆயிலோட லோ 6604. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 6610 620 இந்த மாதிரி க்ளோஸ், அதாவது லோக்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஒரு ரெக்கவரி எதிர்பார்க்கலாம். எவ்வளோ தூரம் அப்படின்னா 6743 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் நமக்கு அகைன் ஒரு நல்ல ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 6584. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு கொஞ்சம் செல்லிங் எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ இருந்தாலுமே பிவோட்டுங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இன்னைக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பை போயிட்டு இருக்கு, அப்படியே கண்டினியூ ஆகட்டும். ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா நமக்கு 306.6 வரைக்கும் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ்ல நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இந்த இடம் தான். ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு 297.4ல. அந்த இடம் வந்தால் மறுபடியும் நமக்கு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா 306 பிரேக் பண்ணால் 306.6 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது கோல்டு அண்ட் சில்வர். இப்போ கோல்டெல்லாம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு $3987 வரைக்கும் கீழே இறங்கிடுச்சு. சில்வரும் அதே மாதிரி தான் நல்ல கிராஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ ஜேபி மார்கன் ரிசர்ச் டீமை வச்சு 6 மாசத்துல கோல்டு பெரிய அளவில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் சுத்தமாக ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கோல்டு நான் ஒரு 2% மேலே வந்துடும், ஒரு ஜேபி மார்கன் மேலே ஒரு மரியாதையாக இருந்தேன், ஒரு 2% மேலே வந்துடும் அப்படின்னு. பட் அந்த அளவுக்கு கூட நமக்கு மேலே வராமல் மறுபடியும் கோல்டு கிராஷ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா போர் முடியுதுனாலே கோல்டு கிராஷ் தான் ஆகும். இவங்க எதனால் பை த டிப் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணாங்கிறத எனக்கு இது வரைக்கும் கூட தெரியல. கோல்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு வந்து லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் வந்து கண்டினியூஷன் ஆயிடும். ஸோ கோல்டோட பிவோட் அண்ட் பிவோட் பாயிண்ட் தான் ரெசிஸ்டன்ஸாக வந்து எடுத்திருக்கேன். 1,42,555 தான் பார்த்தீங்க அப்படின்னா பிவோட் பாயிண்ட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 1,38,958 தான் ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா. அடுத்தது வந்து சில்வர். இப்போ சில்வரும் அதே மாதிரி தான். சில்வரோட ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,17,489. லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் கண்டினியூஷன் ஆகும். நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட்டுங்கிறது 2,04,769. ஒரு பெரிய கிராஷ் வந்துருமா கோல்டில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் கொண்டு வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து கொஞ்சம் பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மறுபடியும் அதே மாதிரி ஒரு 60,000 70,000 வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பரையும் விடலை நேற்று. ஸோ காப்பர்லாம் நல்லா அழகாக மேலே வந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1,386 வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு 100 பாயிண்ட் இதுலையுமே டவுனு. லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து டவுன் சைடு போகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்டுமே லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங்கிறது கண்டினியூஷன் ஆகும். கொஞ்சம் ரெக்கவரி எடுத்தால் அந்த இடத்துல பையிங் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த பிவோட் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர் ஐடியாவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங் பர்பஸ் தான். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலும் ட்ரேட் பண்ணனாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்டன்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இதில் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து நிஃப்டிக்கு போயிடலாம். இப்போ நமக்கு இது கிராஷ் ஆயிருக்கு. நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே எஸ்டர்டே வந்து ஒரு பை சைடு வந்து போயிருக்கு. ஸோ இதோட கண்டிஷன்ஸ் வந்து எஸ்டர்டே ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டி பாசிட்டிவ்ல இருக்கு. நிக்கி, ஸ்ட்ரெயிட் டைம்ஸு எல்லாமே வந்து நமக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட் மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல வந்து போயிட்டு இருக்கு. பட் ஓவராலா இந்த ட்ரம்ப்புக்கு பவர் இல்லை அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கே ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து இருக்குது, அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை தவிர. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு இன்றைக்குமே கொஞ்சம் பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது எங்கேயாச்சும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஏன்னா மார்னிங்கில் நிஃப்டி ஒரு 53 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பாசிட்டிவ்ல ஓப்பனிங் கொடுத்துருக்கு. ஸோ இன்னமும் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளார ஒரு 100 பாயிண்டோ 120 பாயிண்டோலாம் நமக்கு நிஃப்டி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேப் அப் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இருந்தாலுமே நான் ட்ரெண்ட் லைன் எல்லாம் கொஞ்சம் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஈவினிங் வீடியோவில் போயிட்டு எஸ்டர்டே ஈவினிங் வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து குளோபல் இண்டெக்ஸ் எப்படிங்க இருக்குன்னா அதுவும் பாசிட்டிவ்ல தான் இருக்கும். 4 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ ஓவராலாக வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏடிஆர் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே நல்லா இருக்கு. அதாவது இன்ஃபோசிஸ், ஐசிஐசி பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நல்லா இருக்கு. விப்ரோ மட்டும்தாங்க நமக்கு இப்போதைக்கு வந்து கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு. அதாவது இதுலேயும் வந்து விடலை. ஜேபி மார்கன் வந்து இதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐடி செக்டார் வந்து ஒரு ஃபால் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த ஒரு நாள் மட்டும்தான் ஃபால் இருந்ததை தவிர அதுக்கு அடுத்த நாளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவரி தான் இருக்கு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.